வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய எல் வடிவ மேம்பாலம் பற்றின முக்கியமான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். இந்த மேம்பாலத்தின் தற்போதைய நிலை முதலில் அக்டோபர் 2025 திறக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் கட்டுமான பணிகள் காரணமாக தற்போது ஜனவரி 2026 இறுதி அல்லது பிப்ரவரி 2026 திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேம்பால தாமதத்திற்கான காரணம் என்னவென்றால், இந்த மேம்பாலத்தின் முக்கிய பகுதியான சுமார் 22 மீட்டர் நீளமுள்ள இரும்பு தளம் அமைப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் நவம்பர் மாத மழையால் பணிகள் சற்று மெதுவாக நடைபெற்றன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த மேம்பாலம் கிண்டி அடையாறில் இருந்து ராஜீவ்காந்தி சாலை நோக்கி செல்லும் வாகனங்களுக்காக கட்டப்படுகிறது. இதன் மூலம் மத்திய கைலாஷ் சந்திப்பு சிக்னல் இல்லாத பகுதியாக மாற்றப்படும். மேம்பாலத்தின் சிறப்பம்சங்கள். இது ஒரு எல் வடிவ மேம்பாலமாகும். இந்த மேம்பாலமானது சுமார் 652 மீட்டர் நீளம் மற்றும் 7.6 மீட்டர் அகலத்துடன் சுமார் 60.68 கோடி ரூபாய் செலவில் இது கட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த மேம்பால பணிகளுடன் சேர்த்து மத்திய கைலாஷ் சந்திப்பில் நடை மேம்பாலம் ஒன்றும் கட்டப்பட உள்ளது. இது சுமார் 127 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் எஸ்கலேட்டர்கள் மற்றும் லிப்டுகள் வசதிகள் இருக்கும். இந்த நடை மேம்பாலத்தை நேரடியாக கஸ்தூரிபாய் நகர் MRTS ரயில் நிலையத்துடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மேம்பாலம் திறக்கப்பட்ட பிறகு கிண்டியில் இருந்து வரும் வாகனங்கள் நேரடியாக மேம்பாலத்தின் வழியாக OMR சாலைக்கு செல்லலாம். இதன் மூலம் பீக் ஹவர்களில் 1 மணி நேரத்திற்கு சுமார் 11,000 வாகனங்கள் எந்த தடையுமின்றி இந்த பகுதியை கடக்க முடியும். இந்த மேம்பாலத்தை பற்றின உங்களது கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.